இன்றைக்கி சூப்பரான டிஃபன் பாக்ஸ் ரெசிபியில் எக் செமி கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது நீங்கள் ரோஸ்ட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி செமி கிரேவியாக சாப்பிட்டா நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், சாப்பாடு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபன் பாக்ஸுக்கு சூப்பராகவே இருக்கும். பாயில் பண்ண எக்கை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெண்டாக கூட நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எக்குக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம்னா நீங்கள் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு இடிக்கிறதுல நான் ஒரு 3 பல்லு பூண்டு, கூட 2 துண்டு இஞ்சி, கூட சோம்பு, மிளகு, கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி இதை நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். இதை 1-2 தட்டுனா போதும். அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அதுக்கு பதிலாக கொஞ்சம் அரைச்சி வச்சா கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நமக்கு தட்டி வச்சுருக்கிற அந்த ஸ்பைசஸை ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு மீடியம் சைஸ் பல்லேரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணால் இதுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ரொம்ப பொடி பொடியாக நறுக்க வேண்டாம். இது கூடவே சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிற அளவுக்கு நல்லா விட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும்போது இட்லி, தோசை, சப்பாத்தி, டிஃபன் எல்லாத்துக்குமே சூப்பராகவே இருக்கும். சைட் டிஷ்ஷாக கூடவே புலாவ் இந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்குமே நல்லாயிருக்கும். ரைஸுக்கு கூட சூப்பராக. தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், கூடவே மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். மஷ்ரூமில் செய்யும்போது இந்த டைம்லேயே மஷ்ரூம் ஆட் பண்ணி அதுலேயே தண்ணி விடும்போது அதே போதுமான அளவாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. ஆனால் எக்கில் நமக்கு தண்ணி இல்லாதங்காட்டி நம்ம இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செமி கிரேவி ஆனதுக்கப்புறமா எக்கை பாயில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அது மசாலா நல்லா பெரட்டி நல்லா அதுலேயே குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்மளுடைய சூப்பரான எக் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாமே பியூரியாக செஞ்சுக்கோங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாமே பியூரியாக செஞ்சு நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி செய்யலாம். சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.